ஒரு கம்பெனில ஒண்ணா ஒர்க் பண்றவங்களும் அந்த கம்பெனியோட ஓனரும் ஒரு வேலை விஷயமா ஒரே ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு சோசியல் மீடியால அப்லோட் பண்ண காட்டுல தனியா மாட்டிக்கிட்டா அங்க எப்படி சர்வியூ பண்ணுங்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவளை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஓனரே கூட சேர்ந்து இப்படி பண்றதுனால அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே அழுதுகிட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா இருந்துடுறா. அதே நேரத்துல திடீர்னு அந்த ஃபிளைட்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகி அப்படியே அந்த ஃபிளைட்டே கிராஷ் ஆயிடுது. அதுல சீட் பெல்ட் போடாம உட்கார்ந்து இருந்தவனுங்களாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில போயிடுறானுங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் சீட் பெல்ட் போட்டுருப்பா. அதனால இவ மட்டும் வெளியில போய் விழாம அந்த ஃபிளைட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பா. அந்த ஃபிளைட் இப்போ நேரா வந்து கடல் தண்ணியில விழுது. உள்ள வந்து அந்த ஃபிளைட்டுக்குள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சு இப்போ ஃபுல்லா அந்த ஃபிளைட் தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுது. உள்ள இருந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க போட்டிருந்த சீட் பெல்ட் அவுத்து விட்டுட்டு அப்படியே நீந்தி தண்ணிக்கு மேல வந்துடுறா. அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா அலா அவளை அப்படியே தள்ளிக்கிட்டு வந்து ஏதோ ஒரு கரையில போட்டுருக்கு. பாக்குறதுக்கு அது ஒரு தீவு மாதிரி இருக்குது. அவளும் அப்படியே ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்ப வழியில பார்த்தா இவள மாதிரி யாரோ கரை ஒதுங்கி கிடக்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா அது அவங்க கம்பெனியுடைய ஓனர். அவன் அப்படியே மயக்கத்துல கிடக்குறான். அவனுடைய கால்ல வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவனை பார்த்தா இவளுக்கு ஹெல்ப் பண்ண கூட தோண மாட்டேங்குது. ஏன்னா அவன் தான் இவளுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் எல்லாம் தடுத்து இவ ஏதோ சுத்த இல்லாதவ மாதிரியும் இவள அருவருப்பா பார்த்திருப்பான். இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவளா இருப்பா போல. இது மாதிரி சூழ்நிலையில அவனை அங்க விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்லாம அவன் அப்படியே ஒரு மரத்தோரமா இழுத்துட்டு வந்து போட்டு அவனுக்கு ஒரு கூடார மாதிரி அமைச்சு கொடுக்குறா. அதே நேரத்துல அந்த இடத்துல மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தா தண்ணியை கலெக்ட் பண்ணுங்கிறது ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவ ஒரு பள்ளத்துல சில கொட்டாங்குச்சிகளை வச்சு மழை பெஞ்சா அதுல தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா நிரம்புற மாதிரி அதை சுத்தி நிறைய பச்சை ஓலைகளை வச்சு விடுறா. அவன் நினைச்ச மாதிரி இப்போ நல்ல மழை பெய்யுது. அதுக்கப்புறம் இவ காலையில எழுந்திரிச்சு அந்த தண்ணி எடுத்து ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறா. அதே நேரத்துல அந்த ஓனரை இப்ப கண்முழிச்சிடறான். அந்த பொண்ணு அவ குடிச்சது மட்டும் இல்லாம அந்த தண்ணி அவனுக்குமே கொஞ்சம் ஊட்டி விடுறா. அதுக்கப்புறம் அவ அதே இடத்துல நெருப்பு உருவாக்குறதுக்காக ரெண்டு குச்சிகளை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி கொஞ்சம் கங்க உருவாக்குறா. அந்த கங்கை எடுத்து இன்னொரு இதுல போட்டு அப்படியே ஒரு பெரிய கங்கை உருவாக்கி அது மூலமா நெருப்பையே உருவாக்கிடுறா. அதுக்கப்புறம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த நெருப்பிலேயே சமைச்சு அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறா. ஆனா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். டேய் இதெல்லாம் சாப்பிட்டாதான் இங்க சர்வ் பண்ண முடியும், ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லி இவ ஊட்டி விடுறா. ஆனா என்னமோ தெரியல அவனுக்கு மட்டும் இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா கொம்புகளை வச்சு மண்ணுல அப்படியே பெருசா ஹெல்ப்னு எழுதலாம், நெருப்பு மூட்டி அது மூலமா நிறைய புகையை உருவாக்கி யாருக்காவது சிக்னல் கொடுக்கலாம், அப்பயாவது நம்மள யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றான். ஆனா அவன் நம்ம அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் விட முக்கியம் நம்ம தண்ணி குடிக்கிறதும் சாப்பிடுறதும், அப்பதான் நம்ம உயிரோடவே இருக்க முடியும்னு சொல்றான். அது கேட்ட அவன் காண்டாயி நான் உன்னுடைய பாஸ், ஒழுங்கா நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்றான். அது கேட்ட அவன் பயங்கர கடுப்பாயி எது பாஸா இந்த இடத்துலயா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பொருள் எல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அவனை விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் பரவாயில்ல கிளம்பு என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு தெரியும் நம்ம தனியா இங்க சர்வ் பண்ண முடியாதுன்னு. அதனால நேராக அவளும் திரும்ப வருவான்னு இவ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவ வர மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே இருட்ட வேற ஆரம்பிச்சிடுச்சு. நைட்டு பயங்கரமா காத்தடிச்சதுல அவ போட்டிருந்த கூடாரமே பிச்சுக்கிட்டு போயிடுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் பார்த்தா அப்படியே இவன் வெட்ட வெளியில கோரமா விழுந்து கிடக்குறான். அப்படியே விட்டா செத்தே போயிடுவான் போல. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு நிழல் வருது. யார் அதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அவ நேத்து பேஞ்ச மலையில மூங்கில்ல தண்ணி சேமிச்சு வச்சிருந்திருப்பா. அதை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுக்குறா.